Hi friends, வணக்கங்க. குரூப்பில் கேட்டது 9 சிங்கிள் ப்ராக்கெட் 1/64 மைனஸ் அடுக்கில் 1/3 ப்ளஸ் 125 அடுக்கில் 1/3 ஹோல் பவர் 1/4 இன் மதிப்புக்கான 4 ஆக்ஷன் கொடுத்தாங்க. எடுத்து எழுதிட்டேன். முதல்ல இந்த 125 இந்த ப்ராக்கெட்டை சிம்பிளிஃபை பண்ணும். 125 எழுதலாம் 3 டைம் 5ன்னு போட்டு எழுதலாம். அப்போ 5 அடுக்கு 3 இங்கே ஏற்கனவே கணக்கில் இன்ட்டு 1/3ங்குது. ஏ பவர் எம் இன்ட்டு ஹோல் பவர் என்ன எப்படி பண்ணலாம் ஏ பவர் எம்னு அது மாதிரி இந்த 3 அடிச்சிடலாம். அப்போ நமக்கு வர ஆன்சர் 5. இதுக்கு காரணம் அப்படி வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த ப்ராக்கெட்டில் இருக்குது ரெண்டாவது எடுத்துக்கோம். 1/64 மைனஸ் 1/3 ஏ பவர் மைனஸ் என்ன எப்படி இதெல்லாம் 1/n இது மேலே போனால் ப்ளஸ் ஆகிடும். அதனால் 64 1/3 அப்போ 64 எப்படி இதெல்லாம் 4 × 4 × 4 64 ஹோல் பவர் 1/3 4 அடுக்கு 3 இங்கே ஏற்கனவே 1/3 கொடுத்ததுனால 1/3ஆல் இருக்கிறேன். இந்த 3 கேன்சல் மீதி எவ்வளோ இருக்குது 4. அப்போ இந்த இடத்துல 4 போடணும், இந்த இடத்துல என்ன பண்ணணும் 5 போடணும். இந்த அதுக்கப்புறம் பிறகு சொல்கிறேன் கணக்கின்படி 9 இந்த 1/64 மைனஸ் 1/3க்கு என்ன கண்டுபிடிச்சிக்கிறேன் 4 ப்ளஸ் 125 ஹோல் பவர் 1/3க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் 5 போட்டுட்டு ஹோல் பவர் என்ன பண்ணோம் 1/4ன்னு போடுறோம். தட் இஸ் 9 இந்த 4 5 கூட்டினா எவ்வளோ 9 9 81 வரும் பார்க்கலாம். அப்புறம் 1/4 9 எவ்வளோங்க வருது 81 ஹோல் பவர் 1/4 தட் இஸ் 81 எப்படி பிரிக்கலாம் 3 அடுக்கு 4 போடலாம். 9 9 3 27 27 3 எவ்வளோ 81. அப்போ 3 அடுக்கு 4 இன்ட்டு 1/4 ஏன்னா பவரில் 1/4 இருக்குது. காரணம் ஏ பவர் எம் ஹோல் பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம்என் இந்த ஃபார்முலா இதுக்கு காரணம். ஏ பவர் எம் ஹோல் பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம்என் இதெல்லாம் இப்படிலாம் எழுதினா புரியும் நமக்கு. இந்த 4 கேன்சல் ஆகிட்டா இருக்கிறது வெறும் 3 தான். நமக்கு தேவையான ஆன்சர் எங்கே இருக்குங்க பி. இப்படி தெரிந்தால் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.